வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே மயிலோட அம்மாவும் மயிலோட அப்பாவும் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. இங்கே மயிலுன்னு அம்மா எதுக்கு மணி தேவையே இல்லாமல் அவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரி எதுக்கு நீ சண்டை போட்டுட்டு வந்தேன் சொல்லிக்குது. மயில் வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே மயிலோட அம்மாதியே வாய முடியடி உனக்கு என்னடி தெரியும் சொல்லிக்குது. ரொம்ப ஆஷாவே இங்கே மயில்கிட்ட பேசவும் செய்கிறாங்க. மயிலுக்கு பொறுத்துக்க முடியாமல் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஒன்றால் மட்டும் தான் இங்கே இவ்வளோ நேரம் வந்து இருந்துட்டு இருக்கேன். நீ அப்போவே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. அவங்க என்னை ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டில் நான் வாழ வச்சுருப்பாங்க. அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி வேணும்ட்டே சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. முக்கியமாக இந்த ஆளை சொல்லணும் அப்படின்னு மயில் வந்து மயிலோட அப்பாவும் சொல்லவும் செய்கிறாங்க. இதுக்கிட்ட மயிலோட வந்து பயங்கரமான அதிர்ச்சி எங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மேலேருந்து என்னென்னு கேட்குறீங்களா, அந்த கடைக்கு வந்து காசு மேலே காசாக எண்ணி எண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கான். கேட்டேன், 1,00,000ல் ₹1 எடுத்தால் என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னது எனக்கு ஒன்றுமே புரியல சொல்லுங்க. மயிலேருந்து ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அதேமாரி மயிலேருந்து மாரி நீங்கள் எந்த விஷயமும் பண்ண தேவையில்ல, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன், நீங்கள் யாரும் எந்த விஷயமும் எனக்கு தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலேருந்து இங்கே ரொம்ப ஆசையாக பேசிட்டு ரூம்குள்ளே போகவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மயிலோட அம்மா வந்து என்னங்க எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, விடு என்ன பண்ண முடியும் அவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஆமாம் உனக்கு இதான் சொல்ல தெரியும், இது நான் அப்படியே விட போகிறது கிடையாது, என்ன பண்ணணும் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே மயிலோட தங்கச்சி வந்து என்னம்மா பண்ண போகிறான்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் மயிலோட அம்மாவுக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், வேற என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி நடக்க போகுது சொல்லி நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.